ஏறத்தாழ 2500 பாட்டு 3000 பாடல்களை தொட போகிற எழுதி முடித்ததுக்கு பிறகும் கூட இது வரைக்கும் நான் வைரம் சார் கூட சேர்ந்த எந்த பாடலுமே எனக்கு எழுதினதில்லை. அதுக்கான சந்தர்ப்பங்களை வந்து நிறைய இடத்துல வந்து இருந்தும் கூட அவராக தவிர்த்தாரா மற்றவர்கள் தவிர்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. பல ஊடகங்கள் என்னை கேட்டிருக்காங்க, ஏங்க எல்லா கவிஞர்களுமே சேர்ந்து அவர் கூட எழுதும்போது நீங்கள் மட்டும் எழுத மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அது அவரை தாங்க கேட்கணும், எனக்கு தெரியல, நான் தயாராகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஏக்கம் கூட, ஏன்னா எங்கே வந்து வித்தை கற்றுக்கிட்டோமோ அங்கேயே தானே நம்ம வித்தையை காமிச்சு சரியாக இருக்கான்னு காமிக்க முடியும். அதுக்கான சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த வாய்ப்பை சத்யஜோதி பிலிம்ஸும் பிரபாகரன் சாரும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அதுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா எப்போதுமே வந்து எனக்கு ரொம்ப 2 கனவு இருந்துச்சு. என்ன தான் நம்ம வந்து உலகம் முழுக்க பிரபலமானாலும் ஒரு நல்ல குருக்கிட்ட போயிட்டு கடைசியாக நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறதோ அல்லது நல்ல எதிரிகிட்ட போயிட்டு உனக்கு நிகராக நிற்கிறேன்னு சொல்கிறதோ தான் தகுதியான ஒரு மனிதனுக்கும் ஒரு போராளிக்கும் நல்ல ஒரு இடம்னு நினைப்பேன். அந்த ஒரு இடத்த இந்த படத்தை எனக்கு தொடங்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகச்சிறந்த குருவும் அவர் தான், மிகச்சிறந்த எதிரியும் அவர் தான். இந்த களத்தில் என்னை இணைச்சதுக்காக வேண்டி இந்த ஒரு சந்தர்ப்பத்தை சந்தோஷமாக பாரு. ஆனால் இன்னொரு ஏக்கம் எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக நான் சாவறதுக்குள்ளே அவர் எந்த மேடையில் உட்காந்துருக்காரோ அதே மேடையில் அவர் கொடுத்த தம்மாலேயே அவரை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அந்த சந்தர்ப்பத்தை யார் வழங்க போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் காத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை என்னை அலட்சியப்படுத்தினா நான் அடையாளப்பட வேண்டியிருக்கிறது, அல்லது எதிரி என்று நினைத்தால் நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. இது 2க்குமே நான் தயாராக இருக்கேன். இன்னும் சொல்கிறேன், நிறைய அவரை நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஒரு விமர்சனத்துக்கு கூட அவர் பதில் சொன்னதில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள தொடர்பு. நான் நிறைய திட்டிருக்கேன், விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு நேராக அவரை யார் விமர்சனம் பண்ணாலும் விட மாட்டேன், அது அவருக்கும் தெரியும். ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே அந்த உறவு. என்னை சென்னைக்கு அழைச்சிட்டு வந்தார், தமிழ் கற்றுக் கொடுத்தாரு, நல்ல அடையாளம் கொடுத்தாரு. ஆனால் இன்னும் வரைக்கும் அங்கீகாரம் மட்டும் கிடைக்கலைங்கிற ஒரு ஏக்கம் இருக்கிறது. நீங்கள் எங்கே இருந்தாலும் என்னுடைய குரு தான். வாழ்த்துக்கள். இந்த சந்தர்ப்பத்தை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்.